Hello friends, welcome to Buds to Bloom. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபலூடா மிக்ஸ் வச்சு எப்படி ஃபலூடா செய்யறதுன்னு. இது வந்து நிறைய பேர் வந்து லாங் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு செய்யறதில்ல. நான் கூட அப்படிதான் ஒன்று ரெண்டு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் லாங் ப்ராசஸ், அதாவது சின்ன சின்ன வேலை இதில் இருக்கும், அதனால செய்யறதில்ல. இந்த தடவை வந்து கடைக்கு போனப்போ பேக்கர்ஸில் வந்து ஃபலூடா மிக்ஸ் வாங்கினேன். சரி ஓகே, வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது 200 கிராம் பேக்கெட்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 55 எம்ஆர்பியில் இருந்தது. எனக்கு வந்து 50க்கு இது கிடச்சிச்சு. இப்போது நான் வந்து ஒரு பவுலில் வந்து எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் போடுற அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் எடுத்திருக்கேன், ஃபலூடா மிக்ஸ். இப்போது நான் வந்து ஒரு கப் பாலில் இந்த ஃபலூடா மிக்ஸை நல்லா கலந்துடுறேன். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், நீங்கள் நிறைய ஐட்டம் இதில் சேர்த்துக்கலாம். பட் இதிலே வந்து நம்ம பேசிக்காகவே என்னென்னா, உங்களுக்கு அந்த விதை சப்ஜா சீட்ஸ் அப்புறம் சேமியா எல்லாமே பேசிக்காக நம்மளோட ஃபலூடாவில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுப்பில் வந்து இதை வந்து காய்ச்சணும். கொஞ்சம் திக்காகும். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக காய்ச்சிட்டு ஒரு ஸ்பூன் இல்லை ஏதாவது ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி வராமல் அப்படியே நல்லா திக்கனிங் ஆகிறது தெரியும். அந்த சேமியாலாம் இருக்கனால அடியில் வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு நல்ல திக்கனிங் ஆகி வர்ற ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து அந்த சேமியா வந்து நல்லா நமக்கு வேகணும், அதுதான் முக்கியம். அப்புறம் அந்த சப்ஜா சீட்ஸ் வந்து பெருசாகணும், அது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக போட்டோன்னே தெரியும். இப்போது நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பெரிய கிளாஸில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் மேலே ட்ரை ஃப்ரூட்ஸோ ஐஸ்கிரீமோ ஜெல்லி எது வேணால் போடலாம், எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ நம்மளோட ஃபலூடாவை ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.